கிரியைகளினாலேயும் மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகளில்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. பாவிகளாகிய நம்மை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறபடி நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறபடி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இவ்வாறாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறபடி நாம் எந்த விதமான கிரியையும் செய்யாமல் பாவியாகிய நம்மை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடம் நாம் விசுவாசம் வைத்திருப்பதின் மூலமாக நீதிமான்களாக்கியிருக்கிறார். ஆனாலும் நாம் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்களின் மூலமாக 756ஆம் செய்தியில் நாம் தியானித்தபடி எப்படி ஆபிரகாமின் விசுவாசம் அவனுடைய கிரியைகள் மூலமாக பூரணப்பட்டதோ, அப்படி போல கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் வசனங்களை கைக்கொள்வதின் மூலமாக வெளிப்படும் கிரியைகள் மூலமாகவும் பூர்ணமான நீதிமான்களாக மாற வேண்டும் என்பதே நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனங்கள் சொல்லும் சத்தியம். நாம் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. இதற்கு திருஷ்டாந்தமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ராகாப் என்ற வேசி திருஷ்டாந்தமாக சொல்லப்படுகிறாள். அவள் தூதர்களை, அதாவது யோசுவாவால் அனுப்பப்பட்ட வேவுக்காரராகிய 2 மனுஷரை ஏற்றுக்கொண்டாள். அவள் கர்த்தரை விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவர்களை ஏற்றுக்கொண்டு அடைக்கலம் கொடுத்து எரிகோவின் ராஜாவுக்கு அவர்களை மறைத்து திரும்ப பாதுகாப்பாக அனுப்பினாள். இது அவள் தன்னுடைய ஜீவனையும் பாராமல் எரிகோவின் ராஜாவின் அதிகாரத்திற்கு பயப்படாமல் தன் ஜீவனை பணயம் வைத்த ஒரு செயல் என்பதை யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிய கிரியையை நிறைவேற்றிய ராகாப் என்ற வேசி நீதி உள்ளவளாக்கப்பட்டாள் என்று 25ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்னை நீதிமானாக்கியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்வதோடு நில்லாமல், கிரியைகளினாலேயும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களாக தேவனுக்கு முன்பாக காணப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.